இப்ப அறிவுமதி அவர்கள் அவர் ஒரு பெரியாரிய சிந்தனையாளர், திராவிட சிந்தனையாளர் அப்படிங்கிற கருத்தும் இருக்கு. அதுதான் சிக்கல். ஒவ்வொருத்தரும் இப்ப தமிழ் தேசிய தலைவத்திலிருந்து சீமான் பேசுகிறார். அவன் வந்து இந்திய அளவில் நினைச்சா பங்கு போட்டு முயற்சி பண்ணா உங்க கடவுள் கிடையாதுங்கிறான். நீங்க என்ன செய்றீங்க? இது திராவிட முருகன் சொல்றீங்க. அப்ப தமிழனுக்கான முருகனை எதுக்கு நீங்க திராவிட முருகன் சொல்றீங்க? அப்ப எப்படி பார்த்தாலும் அவன் செய்யற வேலை கொஞ்சம் அகன்றது, நீங்க கொஞ்சம் பொருகுனது, அவ்வளவுதான். ஆனா உண்மையை சொல்லல. அவன் வேல் வைத்து வேட்டை சமூகத்தினுடைய தலைமை பேருடையவனா இருந்தான். முதல் குடி என்ன குடி? செய்வன் மைய மையுரை உலகம், மாயன் மைய காடுரை உலகம், வேந்தன் மைய தீம்புணல் உலகம், வர்ணன் மைய பெருமணல் உலகம் என்று அந்தந்த நிலத்திற்கு ஏற்ப அவருடைய தலைமைகள் உருவாகும். செய்யோன்கிறது முருகனை தான் குறிப்பிடுதான். செய்யோன்கிற பெயர்ல சிவகார்த்திகேயன் ஒரு முருகன் படம் எடுக்கிறாரு. அதுல மயிலும் காட்சிப்படுத்தப்படுது, சேவலும் காட்சிப்படுத்தப்படுது. ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தமிழக மரபிலிருந்து மாயோனாக கரும்பு நிறைவுடையவனாக காட்டப்பட்டவனை தான் நினைச்சாங்க அவங்க கிருஷ்ணன் கையில் எடுக்கிறாங்க. இங்கே சேயோனாக இருந்த அந்த வேலவனை அந்த முருகு என்றால் அழகு, முருகு என்றால் அழகு, அந்த முருகு என்கிற அழகை தான் நினைச்சாங்க அவங்க. முருகனுடைய வழிபாட்டுல வந்து திருப்பரங்குன்றத்துல என்னது பரிபாட்டல காட்டுகிறது, என்ன காட்டுது? அதே போல முருகனுடைய திருமணம் அதுவும் ஒரு விவாத பொருளா பேசப்படுது. அதுக்கான செய்திகள் என்ன? அதுக்கு நீங்க வன்னிய புராணம்னு ஒரு பெரிய நூல் மதுரையிலிருந்து ஒரு புறவில் எழுதுனது. நான் அதை முழுமையா படிச்சிருக்கிறேன். அதில் கட்டுரை எழுதி கூட நான் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட கையில கொடுத்துருக்கிறேன். அதுல வந்து நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சமூக அரசியல் வரலாற்று ஆய்வாளர் பகுப்பாளர் பேராசிரியர் ஐயா அவர்களோடு உரையாடுகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். முருகன், கடவுள் முருகன் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்குது. குறிப்பா தெலுங்குல ஒரு படம் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. முருகன் வந்து வடக்குல தான் பிறந்தாரு, வடக்குல தான் தோன்றினார் அப்படின்னு. அதற்கு எதிர்வினையாற்றுற விதமா இங்க தமிழ் சினிமாவில் தமிழ் முருகன் கவிஞர் எழுத்தாளர் அறிவுமதி அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் வெற்றிமாறன், நடிகர் தனுஷ் போன்றவர்கள்லாம் ஒரு திரைப்படமா இயக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த சர்ச்சை தோன்றுவதற்கான அடிப்படை எந்த இடத்துல இருந்து பிறக்குதுன்னு நினைக்கிறீங்க? பொதுவா வந்து தமிழ்நாட்டு அந்த மரபு என்பது மிக பழமையான மரபு, மிக 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 பழமையான மரபு. அந்த மரபுல ஒரு வழிபாட்டு மரபு என்பது நடுகல்லாகத்தான் நாம் அறிகிறோம். ஆரம்ப காலங்களில் நடுகல் வழிபாடாகத்தான் பார்க்குறோம். அது ஒரு முன்னோர் வழிபாடாக நம்ம பார்க்குறோம். அதனாலதான் சீமான் போன்றவர்கள் எல்லாம் முப்பாட்டன் முருகன் என்பது போல அவர்கள் முன்மொழிகிறாங்க. ஆனா வலதுசாரி இந்துத்துவ அமைப்புகள் ஒரு கடவுளை நீங்க முப்பாட்டன்னு சொல்லக்கூடாது, அதுவே தப்பு. அது இவர் பண்ற அரசியல், இவர் பண்ற தமிழ் தேசிய அரசியலுக்கு அவர் முன்னெடுக்கிறார். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள குறிக்கிற கூடாதுங்கிறதுக்காக இந்துத்துவ அரசியல் நினைச்சுக்கிறது எல்லோருக்குமானதாக அதை மாற்ற நினைக்கிறாங்க. இதுதான் அடித்தளம். அப்ப அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உலகம் முழுவதும் இயற்கை என்பது ஒன்னாத்தான் இருக்கும். அந்த இயற்கை அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்களை பொறுத்து இருக்கு. இப்ப நபிகள் நாயகம் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. இவங்க பிறந்த இடம் எங்க நம்மளுக்கு தெரியும். அப்ப ஆரம்ப காலத்துல அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அது அவர்களுடைய இந்த பரவல் மெல்ல 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 எல்லா இடங்களுக்கும் போகுது. அதுக்கு பிறகுதான் அது ஒரு நிறுவனமயப்படுகிறது. இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுக்க பௌத்தமும் சரி, புத்தர் வந்து இங்க கையாவல தோற்றி வச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கு. அதே போல இஸ்லாம், கிறிஸ்தவம் இதெல்லாம் பரவி இருக்கு. அது போலதான் தமிழகத்திலையும் சிவனிய வழிபாடு என்பது ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருந்து இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. அதுதான் லிங்க வழிபாடு. அந்த சிவனுடைய இது வந்து உயிர் தோற்றத்திற்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த குறி வழிபாடு என்பது இன்றைக்கு சில கிழக்காசிய நாடுகளில் கூட நேரடியாக அந்த குறியை அன்றைக்கு விழா கொண்டாடுகின்ற பொழுது எல்லா பொருள்களும் அந்த வடிவத்தில் இருக்கும், இந்த லிங்க வடிவத்தில் இருக்கும். அதைத்தான் உண்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த லிங்க வழிபாடு என்பது உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. அதுக்கு பின்னால ஆஸ்வீகம் என்கிற தமிழ் மரபை சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமயம் எப்ப பௌத்தமும் சமணமும் உள்ளே நுழைகின்ற பொழுது தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக என்ன செய்கிற தமிழருடைய அந்த வழிபாட்டு மரபுகளை, அந்த சிந்தன மரபுகளை என்ன செய்யறாங்க, ஆஸ்வீகம் என்கிற அடிப்படையிலே கொண்டு வராங்க. சாத்தன் என்கிற அந்த பெயர் தமிழ் பெயர். சாத்து என்றால் வணிக குழு, சாத்து என்றால் வணிக குழு.
அப்ப அந்த வணிக குழுவானவர்கள் ஊர் விட்டு நாடு விட்டு போகின்ற பொழுது அதை தலைமையேற்று நடத்தக்கூடியவனுக்கு சாத்தன்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மரபுல வணிக குழுக்களாக நடந்து சென்றவர்கள் வந்து சாத்தன்கிற தலைமையில போறாங்க. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் வந்து உங்களுக்கு மேய்ப்பர்கள், உங்களுக்கு தெரியும், இடையர்கள், கோணார்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய தலைவனை கீதாரி என்று அழைப்பார்கள். அப்ப அந்த மேய்ப்பர்கள் கூட்டமாக இருக்கலாம், குழுவாக இருக்கலாம், ஆனா தலைவனை கீதாரி என்று அழைப்பார்கள். அவர்கள் ஒரு ஊராக பயணிக்கக்கூடியவங்க. அதான் முக்கியமானது. அங்க அமர்ந்து தன்னுடைய மேய்ச்சலை முடித்து கொண்டு அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க. அதே போலதான் இங்க வணிகம் செய்யக்கூடிய தமிழர்கள் சாத்தி என்கிற பெயரிலே தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது அதனுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சாத்தனை வழிபட்டார். ஆனால் இந்த சாத்தன் என்கிற நல்ல தமிழ் பழமையான பெயரு, தலைமைக்குரிய பெயரு, கடவுளாக வழிபடக்கூடிய வாய்ப்பையும் தமிழகம் பெற்றது. ஏன்னா அந்த தலைமை தாங்கி இருக்கக்கூடியவனுடைய அந்த பயன்பாடு, அவனுடைய ஆற்றல், அவனுடைய அறிவு, அனுபவம் எல்லாம் சேர்ந்து அவனை சார்ந்து இருக்கக்கூடிய அற்றவர்களை என்ன செய்யறாங்க, அவனுக்கு பின்னால் வழிபடுவதற்குரிய வாய்ப்பை உருவாக்குறாங்க. நீங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை பார்த்தீங்கன்னா சாத்தன் என்கிற கடவுள் தான் என்ன செய்கிறது, அந்த அவங்களுக்கு வழி நடத்துற மாதிரி காட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது கண்ணையினுடைய தோழியா இருப்பவள் வந்து என்ன செய்யறா, அந்த சாத்தனுக்கு பாடு கிடந்தவளாக காட்டக்கூடிய நிலையெல்லாம் வருகிறது. அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கும் சாத்தன் தான் அந்த கதையை நகர்த்து போகிறதுன்னு பாக்குறோம் கிளை கதையில. அப்ப அப்படிப்பட்ட சாத்தனை பரவல் போகின்ற பொழுது தமிழகத்தில் இருந்து ஒரு அறிவு சார்ந்த சிந்தனை சார்ந்த மரபுகளோடும் பண்பாடுகளோடும் வரக்கூடிய அவர்களை எல்லா இடத்துலையும் அதே அடிப்படையில் நினைச்சு வரவேற்க மாட்டாங்க. சிலருக்கு எதிரானவர்களாக கூட பார்ப்பாங்க. வெளியிலிருந்து வர்றவங்களை எதற்கு எதிராக பார்க்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய சிந்தனை மரபுக்கும் அங்க இருக்கக்கூடிய பண்பாட்டு மரபுக்கும் இவர்கள் வேறொன்றை உள்ளே கொண்டு போகின்ற பொழுது அது வந்து அவங்களுக்கு முரண்பாடாக இருக்கிறது. பைபிள் கதை என்ன சொல்கிறது, ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்கின்ற கதையில அந்த படைப்பு இது நடக்கின்ற பொழுது எப்படி சொல்றாங்க, இவர்களுக்கு இருவருக்கும் இந்த குறிய கனியை புசிக்க கூடாது என்று ஆண்டவர் தடுப்பதாக காட்டப்படுகிறது. ஆனால் அதை புசிப்பதற்கு தூண்டுவதாக யாரு காட்டப்படுகிறது, சாத்தன் என்கிற அந்த பாம்பு காட்டுவதா சொல்றான். அப்ப அவங்களுடைய பார்வையில சாட்டன் என்பவன் என்ன செய்யறான், அறிவை தூண்டுகிறான், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறான். அது ஆபத்தானது. யாருக்கு ஆபத்தானது, ஆளுகின்றவர்களுக்கு, ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு, ஆண்டவர்களுக்கு அது எதிரானது. அப்ப அவனுடைய கருத்தியல் படி இந்த சாத்தனை தமிழ் மரபு சார்ந்த உலகளாவிய பரவலுக்குள்ளான சாத்தனை அவருடைய பார்வை எப்படி ஆக்குகிறது, எதிராக கொண்டு நிறுத்துகிறது. இயேசுக்கு சிலுவை எதனால் வந்தது, மக்களுக்கு விழிப்புணர்வு விட்டதுனால. அதே போல நபிகளாருக்கு கல்லறி எதனால் வந்தது, அதே போல மக்களுக்கு விழிப்புணர்வு விட்டதுனால. அதே போல தமிழ் மரபிலிருந்து போன இந்த சாத்தன் என்கிற வழிபாட்டு தலைமையோடு உள்ளே போனவர்களை அவங்க என்ன செய்யறாங்க, நேர் எதிராக பார்க்கறதுனால என்ன செய்யறாங்க, எதிராக கற்பிக்கிறாங்க, கதைகளை புனைகிறாங்க. இப்படித்தான் சிவனுடைய இந்த லிங்க வழிபாடு உலகம் முழுக்க பரவி இருக்கு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இருந்தது, பலவர்களுக்கும் பொதுவான மாறிவிட்டது இந்த பாத்திரம். ஆனால் சங்க காலத்துல, தொல்காப்பியர் காலத்துல திணைநிலை சார்ந்து, திணை என்பது ஒழுக்கம் சார்ந்த நிலம், அந்த திணை சார்ந்து அந்த தலைமை கடவுளை நிர்ணயிச்சாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு தெரியும், சேவன்மய மையுரை உலகம், மாயன்மய காடுரை உலகம், வேந்தன்மய தீம்புணல் உலகம், வர்ணன்மய பெருமணல் உலகம் என்று அந்தந்த நிலத்திற்கு ஏற்ப அவருடைய தலைமைகள் உருவாகும். வேறொன்று சேயோன், நீங்க அதுக்கு குறிப்பிட்டதுனால கேட்கிறேன். சேயோன்ங்கிறது முருகனை தான் குறிப்பிடுதா? சேயோன் என்றால் முருகன் சிவந்த நிறமுடையவன் அர்த்தம். ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, குழந்தைன்னு சொல்றாங்க. அவன் வேல் வைத்து வேட்டை சமூகத்தினுடைய தலைமை பேர் உடையவனா இருந்தான். முதல் குடி என்ன குடி, நல்லா பாருங்க, முதல் குடி வந்து வேட்டை சமூகம் தான். மலைகளில் தான் நினைச்சாங்க அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க. அங்கதான் அவங்களுக்கு வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகள், கிழங்கு, கனிகள், காய்கள் என்று கிடைத்தது. அப்ப அந்த தலைமை தாங்கக்கூடிய அந்த வேல் வைத்திருக்கக்கூடியவன், வேல் வச்சிருக்கவங்களுக்கு பூரா வேலைன்னு சொல்ல மாட்டான். அந்த வேட்டை சமூகத்தினுடைய தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஆளுமை, சிறப்பு இருந்தால் அவன் நினைச்சாங்க கொண்டாடுவாங்க. அதுதான் வேலனுடைய மரபு. அந்த வேலனுடைய மரபுல அங்க குறிஞ்சி அங்கிற அந்த நிலப்பகுதிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து குறவர் சொன்னாங்க. குன்றவர் என்பது குறவர் என்று மாறுகிறது. ஏன்னா இப்ப சேயோன்கிற பெயர்ல சிவகார்த்திகேயன் ஒரு முருகன் படம் எடுக்கிறாரு, அதுல மயிலும் காட்சிப்படுத்தப்படுது, சேவலும் காட்சிப்படுத்தப்படுது. அதுதான் சேயோன் என்கிற சொல்லுக்கு சிவந்த நிறமுடையவன் அர்த்தம். மாயன் ஒன்று சொன்னால் என்ன, கருப்பு நிறமுடையவன் அர்த்தம். மா என்றால் தமிழகத்துல வந்து மாமை நிறம் என்றால் மா நிறம், மான் தளிர் நிறம். ஆனால் வந்து அங்க வந்து கிருஷ்ணன் அண்ணது கருப்புன்னு அர்த்தம். கிருஷ்ணவேணி என்றால் கரிய கூந்தலை உடையவள்னு அர்த்தம். அப்ப கருப்பு திருமாலுக்குரியது. அது எங்கிருந்து போகிறது, தமிழக மரபிலிருந்து மாயோனாக கரும்பு நிறைவுடையவனாக காட்டப்பட்டவனை தான் நினைச்சாங்க அவங்க கிருஷ்ணன் கையில் எடுக்கிறாங்க. இங்கே சேயோனாக இருந்த அந்த வேலவனை அந்த முருகு என்றால் அழகு, முருகு என்றால் அழகு,
அந்த முருகன்கிற அழகை என்ன செய்றாங்க அவங்க இந்த கோழிக்கு பேரா வைக்கிறான். ஹிந்தியில வடமொழியில கோழிக்கு பேராகிறது. அதனாலதான் அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அப்ப இந்த வரலாற்று மரபுகள்ல அந்த நிலம் சார்ந்த நிலையில தொல்காப்பியர் சொல்றாரு. அதுதான் அந்த பகுதி மலை பகுதியில வந்து அந்த சேயோனாக இருக்கக்கூடியவனுக்கு அவன் சொல்றான், மாயோனாக இருக்கக்கூடியது. அதே போலதான் வேந்தன். வேந்தன் யாரு? மருதநில கடவுள். அவனும் பரவலாகி உலகம் முழுவதும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் முருகன் எப்படி பரவலாகப்பட்டு இந்திய அளவிலும் உலக அளவில் சில நாடுகளிலும் இருந்தாரோ அதே போல வேந்தனும் வேத காலத்திற்கு முன்னாலேயே பரவலாகி என்னச்சுன்னா இந்திரனாக மாற்றமடைகிறான். அந்த வேந்தன் என்கின்ற தமிழ் மரபு மருதநில கடவுள் அவனுடைய ஆளுமையினால என்ன செய்யறாங்க, இன்னைக்கு தாய்லாந்துல வெள்ளை யானை தான் அங்களுடைய நாட்டினுடைய சின்னம். வெள்ளை யானை யாருக்குரியது? நம்முடைய மரபுப்படி இந்த வேந்தனுக்குரியது, இந்திரனுக்குரியதுன்னு சொல்றான். அப்ப வேத காலத்துல முதன்மை கடவுளாக கருதப்பட்டது இந்திரன். ஆனா மெல்ல மெல்ல அவனுடைய இடம் என்பது குறைந்து கொண்டு முதல் போக்கா மாறுகிறது. அப்ப இந்த வரலாறுகள் எல்லாம் ஒரு மக்களினுடைய வரலாறாக இருந்து அதற்கடுத்து ஒரு தலைமையினுடைய வரலாறாக மாறி பின்னால் என்ன செய்கிறது, ஒரு நிறுவன வயப்பட்ட கொள்கைகளால் மதங்களாக மாறுகின்றன. 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை. இதுல முருகன் ஒரு குறிப்பிட்ட ஒரு திணைக்கான கடவுளா அல்லது கடவுளே ஒவ்வொரு இடத்துலயும் மாறுறாங்களா? அதைத்தான் நான் சொன்னேன். தொடக்கத்துல இயேசுவா இருந்தாலும் நபிகளா இருந்தாலும் புத்தராக இருந்தாலும் அவர் தோன்றிய இடத்திற்கான தலைமையாகத்தான் பார்ப்பாங்க. ஆனால் அவருடைய அந்த செல்வாக்கு வெறிய வெறிய பெருக பெருக என்ன செய்வாங்க, முழுக்க முழுக்க பலராலும் கொண்டாடப்படுகின்ற கடவுளா மாறிடுவாங்க. அதுதான் முக்கியமானது. அவர் வந்து குண்டத்தினுடைய அடையாளமாக குறிஞ்சியினுடைய அடையாளமாக இருந்ததுனால குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு கொண்டு வந்தாங்க. அதே போல திருச்செந்தூர் போன்ற கடல் பகுதியிலையும் அவருடைய ஆளுமை எல்லை இதுகிறது. ஏன்னா அந்த ஆளுமை என்பது பரவல் தான். ஒன்று இவர்கள் கைப்பற்றி ஆளுமை செய்வது, இன்னொன்று அவருடைய தலைமையை பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆட்படுவது. அப்ப எந்த அடிப்படையிலும் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கானவங்க எல்லாருக்குமான பொதுவாக மாறிவிடுகிறான்னு நான் பார்த்தேன். அந்த அடிப்படையில தான் முருகன் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி பறை வந்து செல்வாக்கு மிக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செல்வாக்கு மிக்கவர்களை தங்களுக்கானவர்களாக மாற்றுவது என்பது ஒரு உளவியல் விருப்பம். எல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து அமெரிக்கால ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி அப்படின்னு சொன்னா அவருடைய ரூட்டை கண்டுபிடிச்சு அவங்க நம்ம ஊருக்காரங்க, அவங்க நம்ம ஆளுங்க, அது நமக்கானவங்க அப்படிங்கிறான். இப்ப இந்திய வம்சாவளி அங்க சொல்றான். இவங்க பெருமைப்படுறதுக்கு என்ன செய்யறாங்க, அதை முன்னெடுக்கிறாங்க. ஆனா வலதுசாரி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருமுருகாற்றுப்படையிலேயே பரிபாடலேயே கூட முருகன் வந்து இமயத்தில் பிறந்தவர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்குன்னு பாண்டே கூட ஒரு பேட்டியில சமீபத்துல சொல்லியிருக்காரு. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய கடவுளாக அறியப்பட்டவர் பரவுகின்ற பொழுது, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பரவுகின்ற பொழுது அவரவர்களுக்கு ஏற்றவர்களாக நினைச்சிருவாங்க, கற்பித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு ராமாயணம் நூற்றுக்கணக்கான ராமாயணம் இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற வழியெல்லாம் அதை திருப்புறாங்க. அதே போல ஒரு காலத்துல இந்தியா முழுவதும் தமிழ் மரபு பரவி இருந்தது, தமிழ் மொழி பரவி இருந்தது. சிந்து சமவெளி நாகரீகத்தையும் கேள்வி நாகத்தை எதுக்கு நினைக்கிறாங்க? அடிப்படை என்ன? அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால இந்த மரபு, இந்த மண்ணினுடைய மரபு, தமிழ் மரபு இந்தியா முழுவதும் பரவி இருந்ததுக்கு ஏன் குமரிக்கோடும் இந்த குமரி ஆறும் கொடுங்கடல் கொண்ட பின்னால உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி இருக்காங்க. அதைத்தான் இளங்கோடிகள் பயன்படுத்துறாரு. பகுருளியாரும் பன்மலி அடுக்கத்தும் குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று பயன்படுத்துறாரு. அப்ப தமிழருடைய பரவல் இயல்பாக இந்தியா முழுவதும் இருந்ததை போல இந்த கடல் கோள்களாலும் வணிகத்தாலும் உலகம் முழுக்க பரவி இருக்கு. இன்னைக்கு தமிழனுடைய வேர்ச்சொற்கள் உலகத்தினுடைய பல மொழிகளும் இருக்கிறது என்பதை மொழி ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப தேவனைய பாணவர் போன்றவர்கள் எல்லாம் மிக சிறிய அளவுல செறிவாக இருக்கிறது, ரொம்ப வேர்ச்சொற்களாக இருக்கிறது தமிழுடைய மரபுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இவையெல்லாம் ஒரு மொழி மட்டுமா போகும்? மொழி என்றால் வேற ஒண்ணும் கிடையாது, மொழியில இருக்கக்கூடிய பொருளும் தானே போக முடியும். வெறும் எழுத்தும் சொல்லும் எதற்காக? எழுத்தும் சொல்லும் மொழிக்காகத்தான். அந்த மொழி என்பது போகின்ற பொழுது, பரவுகின்ற பொழுது தான் வைத்திருக்கின்ற கூடிய பண்பாட்டையும் அங்க கொண்டு போய் சேர்க்குது, அந்த மரபுகளையும் கொண்டு போய் சேர்க்குது. அப்படி பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முரண்பாட்டாளர்கள் என்ன செய்யறாங்க, அவரவர்கள் தங்களுக்கானவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யறாங்க. இப்ப சீமான் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணியும் எல்லா தமிழ் கடவுள்களையும் இவங்க திராவிட மயமாக்கிட்டாங்க, ஆரிய மயமாக்கிட்டாங்க, இந்துத்துவ மயமாக்கிட்டாங்க. நாங்க முருகனை முப்பாட்டன்னு கையில் எடுத்த பிறகுதான் பல்வேறு கட்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா எங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது முருகன் மட்டும்தான். இப்ப முருகனையும் இவங்க வந்து திராவிட மயமாக்கக்கூடிய வேலையும் ஆரிய மயமாக்கக்கூடிய வேலையும் செய்யறாங்க. இதனாலதான் இதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதான் உண்மை. இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் இப்ப என்ன சொன்னேன், பெருமைக்குரிய விஷயத்தெல்லாம் தங்களுக்காக மாற்றக்கூடிய இயல்பு வந்து மனிதர்களுக்கு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக மிக பழமையான பண்பாடு, மொழி எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தேவை குறைவு. ஆனா எதுவுமே இல்லாதவங்களுக்கு அந்த தேவை கூட.
இப்ப சுகிசிவம் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முருகனை வந்து சுப்பிரமணியர் வேற, முருகன் வேற, ம். கந்தன் வேற, ம். இப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் வேறென்று சொல்றதை விட அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு இருக்கான்னு சொல்லணும். வேற என்பதல்ல, ஆதியில இருந்தது எது? வேலன் வழிபாடு. ஏன்னா அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சுப்பிரமணியன்னா சுப்பிராமணியன். அதான் சுப்பிராமணியன். அந்த பிராமணியத்துக்கு ஏற்றவாறு இந்த தமிழ் கடவுளை அவர்கள் விருப்பத்துக்கு மாற்றிக்கொண்டார்கள். அதுதான் என்னுடைய நோக்கம். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, முருகனுடைய வழிபாட்டுல வந்து திருப்பரங்குன்றத்துல என்னங்கிறது பரிபாடல காட்டுகிறது. என்ன காட்டுது? ஆட்டினுடைய குட்டியை எடுத்து அந்த ரத்தத்தை செஞ்சு என்ன செய்யறாங்க? விழா நடத்துறாங்க, வழிபாடு செய்யறாங்க. சங்க காலத்திலே அப்படித்தான். நீ சொன்னீங்கன்னா ஒரு தலைவனை காதலிக்கிறார். அந்த காதல் வயப்பட்ட அவள் என்ன செய்யறா? மெலிகிறாள். தலைவனை சந்திக்க முடியாம தடுமாறுகிறாள். ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு போட்டி வச்சுறாங்க. ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டு இவளுக்கு மெலிகிறது. அப்ப இந்த மெலிவு என்ன காரணம்னு தெரியாம தடுமாறுறாங்க. ஆனா தோழிக்கு தெரியும், இந்த காதலனை சந்திக்க முடியாம தடுமாறுறா, அதனால அவ மெலிகிறா அப்படி தெரியும். ஆனா வீட்டார்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஐயோ ஏதாவது ஒரு குறி கேட்டு வந்துருவோம். அப்ப அந்த வேலனை அழைத்து கேட்புகின்ற மரபு இருந்திருக்கிறது. அதுக்கு பேரு வேலன் வெறியாட்டுன்னு அர்த்தம். அந்த வெறியாட்டு களத்தை என்ன செய்வாங்க? பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு புதுமணல் போட்டு பரப்பி என்ன செய்வாங்க? அந்த மரியை, ஆட்டு மரியை அறுத்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்ன செய்வாங்க? என் மகளுக்கு இப்படி ஆயிட்டா, நல்லா இருந்தவன் மெலிஞ்சு போயிட்டா, நீ தான் பார்க்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இருந்திருக்கிறது. அது வேலன் வெறியாட்டு. அந்த சாமி ஆடுற மாதிரி இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா? அது போல. அப்ப அந்த மரபு அடிப்படையில ஒரு நிகழ்ச்சி நடக்கும். பல பாடல்கள் இருக்கு. அதுல ஒரு பாட்டுல சொல்றா, தோழி சொல்றா, இந்த வேலன் முருகன் பேர்ல நீ என்ன செய்யற சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது, நீ என்னவா இருந்துப்பா, நீ முருகன் என்று கடவுளாக இருந்தால் இருந்துட்டு போ, ஆனால் நீ முட்டாள் அப்படிங்கிறா. ஒரு தோழி சொல்றா, நீ கடவுளா இருந்தா இருந்துட்டு போ, ஆனால் நீ முட்டாள் அப்படிங்கிறா. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவளுடைய மெலிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கின்ற பொழுது நீ அதை பற்றி சொல்லாமல் நான் சரி செய்கிறேன் என்பது போல உனக்கு வேண்டியதை கொடுத்து விட்டால் நீ சரி செய்யணும்னு சொல்றியே, அப்ப நீ என்ன செய்யற? ஏமாத்துக்காரன், நீ முட்டாளு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடல் பகுதி உரையாடல் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, சங்க காலத்துல இறைவனை வழிபாடுகளை இயல்பாக மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கார்கள். அந்த பயபக்தி என்பதை தாண்டி நெருக்கமானவராக, தங்களுக்கு உரியவர்களாக, தங்களோடு குடும்பத்தில் இருப்பவர்களாக, தங்களுடைய முன்னோராக பாவித்து கொண்ட காரணத்தினாலதான் அந்த மாதிரியா நெருக்கமாக உரையாட முடிகிறது. அப்ப அந்த மாதிரியான மரபுகள்லாம் தாண்டி வருகின்ற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். இப்ப மாமல்லபுரத்து பக்கத்துல ஒரு வேல் வழிபாட்டு சின்னத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்ப கண்டுபிடிக்கின்ற பொழுது மேல பல்லவர் காலத்து கல் கட்டடம் இருக்கிறது, ஆனா கீழே சங்க காலத்தை சேர்ந்த செங்கல் கட்டடம் இருக்கிறது. அப்ப அதனுடைய வழிபாட்டு மரபு எவ்வளவு பழமையானது என்பதை காட்டுவதற்கான முயற்சியை செய்யறாங்க. அதுதான் அங்க முக்கியமானது. இப்ப வடக்க உள்ள நாகரிகத்தை விட தமிழருடைய நாகரிகம் ரொம்ப சிறப்பா இருக்கு, பழமையா இருக்குன்னு சொன்னா வடக்க உள்ள அரசியல்வாதிகளுக்கு என்ன செய்ய முடியல? பொறுக்க முடியல. இது பலருடைய கருத்துக்கள்ல உண்மை இருக்கிறது. இப்ப உதாரணமா அறிவுமதி அவர்கள் தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலில் அவர் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சான்றுகளை பூரா காட்டுறார். அது சங்க இலக்கியத்தினுடைய 8 தொகை 10 பாட்டிலையும் இருக்கு, அதுக்கு பின்னால வரக்கூடிய இலக்கியங்களையும் இருக்கு. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது சங்ககால இலக்கியம் என்பது ஒரு தொகுப்பு. அதுல இன்ன காலத்துக்குரிய பாட்டுன்னு எதையும் நம்ம முடிவெட்டி சொல்ல முடியாது. அப்ப அதுல ரொம்ப முன்னால கிமுல தோன்றிய பாடல்களும் சில இருக்கும், கிபியில தோன்றின பாடல்களும் இருக்கும், தொகுக்கப்பட்ட காலத்துல தோன்றிய பாடல்களும் இருக்கும். அப்ப தொகுக்கப்பட்ட காலம் என்ன? இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொகுக்குறான்னு வச்சுங்க. அந்த தொகுப்புல அதுக்கு முன்னால 1000 ஆண்டுக்கு முன்னால பாட்டும் கிடைச்சிருக்கும், அந்த வருடம் பாடிய பாட்டும் கிடைச்சிருக்கும். அப்ப எல்லாம் கலந்து 400 பாட்டை தொகுக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தினுடைய பாட்டாக நம்ம கொள்ள முடியாது. அப்ப தொகுத்த காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம், அதை மறுக்க முடியாது. இது இந்த காலத்தில் தொகுக்கப்பட்டதுங்களை மறுக்க முடியாது. ஆனால் தொகுக்கப்பட்ட பாட்டு எந்த காலத்துக்கு உரியது என்று கணிக்க முடியாது. ஏனென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பாட்டு அதுக்குள்ள இருக்கும், அன்னைக்கு தோன்றின பாட்டு அதுக்குள்ள இருக்கும். இப்ப அறிவுமதி அவர்கள் அவர் ஒரு பெரியாரிய சிந்தனையாளர், திராவிட சிந்தனையாளர் அப்படிங்கிற கருத்தும் அதுதான் சிக்கல். அதுதான் சிக்கல். ஒவ்வொருத்தரும் இப்ப தமிழ் தேசிய தளத்திலிருந்து சீமான் பேசுகிறார், இந்துத்துவ தளத்தில் இருந்து அர்ஜுன் சம்பத் பேசுகிறார். இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருந்து நம்முடைய சுகிசிவம் பேசுறாரு. அவரு ஒரு பகுத்தறிவு சார்ந்து தமிழ் மரபு சார்ந்து அதை பேசுறாரு. இவர் என்ன செய்யற? அறிவுமதி திராவிட இயக்க சிந்தனையோடு பேசுறாரு. முருகன் வந்து கொற்றவையினுடைய மகன் அப்படின்னு அந்த தமிழ் முருகன் புத்தகத்திலே அவர் எழுதி, அது ஒரு குறிப்பு. நான் என்ன சொல்றேன்னா அதை நம்ம மறுக்கல, அது ஒரு குறிப்பாக இருக்கிறது. ஒரு கருத்தியல் பரவல ஒவ்வொரு கருத்தை டெவலப் ஆகிட்டே வரும், கூடிக்கிட்டே வரும். இப்ப பௌத்த காலங்கள்ல சமணர் காலங்கள்ல இருக்கக்கூடிய தன்மை வேற. அதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரியும் 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவர் காலம் தொடங்கி விட்டது. பல்லவர் காலத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பக்தி ஆன்மீகம் செழிச்சு இருக்கு தமிழ்நாட்டுல. இங்க ஆழ்வார்கள் பாடிய இதுல
ஆழ்வார் திவ்ய பிரபந்தம், பன்னீர் திருமுறைகள், அதுக்கடுத்து என்ன சிவதேவியை பற்றிய பாடக்கூடியது. அப்ப இந்த அடிப்படையில 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் பாடக்கூடிய அந்த பெரிய வீச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடக்குது. அப்ப அந்த காலத்துல இதெல்லாம் மாறும், புது புது புனைவுகள் உண்டாகும். அதை நம்ம தடுக்க முடியாது. எதுவுமே நான் அதுக்கு தான் சொல்றேன், வால்மீகி எழுதின கம்பராமாயணத்துக்கும் ராமாயணத்துக்கும் கம்பர் எழுதிய கம்பராமாயணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப வால்மீகி எழுதினது அவர் இருந்த இடத்துல இருந்து அவர் என்ன விரும்புறாரோ அதை படைக்கிறாரு. ஆனா கம்பர் தமிழ்நாட்டில் இருந்ததுனால அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு, இந்த மண்ணுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுறாரு. அப்ப மாற்றி எழுதுறது அவருடைய விருப்பமாக மாறி விடுகிறது. திருமாவளவன் இந்த விவாதத்தை வேறொரு புள்ளிக்கு எடுத்துட்டு போறாரு. முருகன் தமிழ் கடவுள்னு சொல்றீங்க, அப்ப விநாயகரும் தமிழ் தானே, அவரை ஏன் வேற ஏதாவது சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாத்தையும் ஒன்னா குழப்புறாங்க. வேலன் வழிபாடு முருகன் வழிபாடு பழமை 2000 ஆண்டு பழமை உடையது. ஆனால் விநாயகர் வழிபாடு ஏறத்தாழ படையெடுத்து போன பரஞ்சோதி முனிவர் என்ன செய்யறாரு, கொண்டு சேர்த்ததாக சொல்லப்படுவது நம்ம புலிகேசி காலத்துல. அப்ப அந்த மாதிரி காலத்துல கொண்டு வரப்பட்டு பின்னால பரவலாக்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய விநாயகர் கதை வேற பிரம்மச்சாரி, மும்பையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு என்னது 2 பொண்டாட்டி, சித்தி புத்திக்கு 2 மனைவி இருப்பதா காட்டுறாங்க. அப்ப எப்படி சரியா இருக்கும்? நான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல காளியனுடைய வழிபாடு மேற்கு வங்காளத்துல பரவலாக இருக்கக்கூடியது. அதே போல விநாயகருடைய வழிபாடு மகாராஷ்டிராவில் பரவலாக பெரும்பாலும் இருக்கக்கூடியது. அதே போலதான் முருகனுடைய வழிபாடு தமிழ்நாட்டில பரவலாக இருக்குது, பெரும்பாலும் இருக்கிறது. நீங்க பாருங்க, முருகனுக்கு இது போல படை வீடுகள், அறுபடை வீடுன்னு காட்டக்கூடியதோ, இவ்வளவு சிறப்பான வழிபாட்டு முறைகளோ வேற எந்த மாநிலத்தையும் கிடையாது. இன்னைக்கு இங்கிருந்து போன தமிழர்கள் மலேசியாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, மொரிஷியஸில் கொண்டாடுறவங்க இங்க உள்ள தமிழர்கள் தான். அப்ப தமிழனுடைய வழிபாட்டு முறையாக அடையாளம் காணப்படுவது நமக்கு வெளிப்படையாக இருக்கிறது முருகனுடைய வழிபாடு. அதை நம்ம பாக்குறோம். இது போல மற்ற மாநிலங்கள் இருக்கா? இல்ல. தெலுங்கர்களும் முருக வழிபாட்டை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. இல்ல, அதுதான் நான் அதுக்கு அவருக்கு எடுத்துட்டு போய் அவங்களுக்கானதான் காட்டல, இமயமலையில பிறந்தானதான் அவன் காட்டுறான். அப்ப காட் ஆஃப் வார்னு சொல்லக்கூடிய அவனுடைய அந்த டைட்டில் கடவுள் அந்த முருகன் என்பது போர்க்கடவுளாக சித்தரிக்கிறாங்க. அது ஒரு பெரிய குற்றம் இல்லை. ஆனால் அந்த பிறந்தான் என்று சொல்வதற்கு ஒரு புராண கதை தானே அடித்தளமா இருக்கிறது. அவன் கற்பனையால சொல்லல. புராண ஒண்ணு இல்ல, நம்ம தமிழ்லயே கந்த புராணம் இருக்கிறது, திருப்புகழ் பாடி இருக்கிறார் அருணகிரிநாதர். அதே போல தேவார திருவாசகத்தில் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நம்ம திருமுறாற்று படையில இருக்கிறது, பரிபாடல் இருக்கிறது, சங்க இலக்கியங்கள் குறிப்புகள். இந்த குறிப்புகள் எல்லாம் என்ன சொல்லுது, சின்ன சின்ன இதழாக ஊற்றெடுத்தது போல எடுத்து பெரிய பிரவாகமாக நதி போல ஓட ஆரம்பிச்சிச்சு. சங்க காலத்துல சின்ன சின்ன குறிப்புகள், கொற்றவை மைந்த அப்படி சொன்னா அதை என்ன செய்யறாங்க, கொற்றவனுடைய மகன் என்பதாக சொல்லப்படுகிறது என்றால் அந்த புலவனுக்கு அப்படி சொல்ல தோணு. ஏன்னா கொற்றவை என்பது ஆதி கடவுள். ஆரம்ப காலத்துல தமிழ் மரபுல என்ன செய்யறதுன்னா, தாய்வழி சமுதாயம் தான் முதல்ல இருந்தது. அது உலகம் முழுக்க இயற்கையானது. தாய்வழி சமுதாயம் தான் உலக மக்களுக்கும் அந்த பழங்குடிகளுக்கும் பொதுவானது. அது ஒரு நிறுவனமாக ஒரு தலைமைக்கு ஆட்பட்டு ஒரு குழுவாக வருகின்ற பொழுது அங்கே தான் தலைமை இருக்கிறான். தாய்வழி சமூகம் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆமா, அந்த அடையாளத்துலதான் கொற்றவை வருகிறார். அப்ப இதை இணைக்க பாக்குறாங்க. ஏன்னா ஒருங்கிணைந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா, அரசியல் பலம் பெறணும்னா உதிரியா கிடக்கிற முறை ஒன்று சேரணும். கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய இடையர்களும் கோணார்களும் தங்களை என்ன செய்யறாங்க, யாதவர் என்று அழைக்க முடியாத கோரிக்கை வைக்கிறாங்க. எதற்காக? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யாதவர்களும் பீகார்ல இருக்கக்கூடிய யாதவர்களும் இவர்களோடு ஒருங்கிணைஞ்சு அகில இந்திய அளவுல ஒரு அரசியல் பலமாக மாத்தணும்னு நினைச்சாங்க. அதனால அந்த வேலையை பாக்குறாங்க. அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் தங்களை குடும்பர் என்கிற அந்த அடையாளத்தோடு இருப்பதனால வடநாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலம் இருக்கக்கூடிய குருமி என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த வேளாண் குடிகளோடு தங்களை இணைத்துக் கொண்டு இந்திய அளவில் அரசியல் பலம் பெற வேண்டும் என்று விருப்பத்தோடு அதை முன்னெடுக்கிறார்கள். அது போலதான் எல்லா காலங்களிலும் இருந்தது. நம்மளுக்கு நெருக்கடி வருகின்ற ஒண்ணு இல்லை. இப்போ உலக நாடுகளில் புறம் பார்த்தீங்கன்னா அதிகமான தமிழ்ச்சங்கங்கள் இருக்கும். அது என்ன காரணம்? அங்கே அவர்கள் குறைந்த எண்ணிக்கை உடையவர்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக தங்களை என்ன செய்யறாங்க, பலப்படுத்துவதற்கான முயற்சியை தான் சங்கங்கள் வைக்கிறாங்க. அது என்னன்னா அங்க உள்ள சூழல், அது வேற வழி இல்லை. அதே போலதான் இங்க நாயக்கர் காலங்கள் எப்ப தொடங்குச்சோ அப்ப என்னாச்சு என்று கேட்டீங்கன்னா, அவர்கள் விரும்புறவாறு வழிபாட்டு இடங்கள் கூட மாற்றப்பட்டது. ஆந்திரா மாநிலம் பிரிகின்ற பொழுது அங்கே உள்ள ஒரு தலைவர் ஒரு சான்றோர் சொல்றாரு, தயவு செய்து நீங்க திருப்பதியை நீங்க வழிபடக்கூடாது, அது தமிழ் கடவுள், அது தமிழர்களுக்குரிய கடவுள், நம்ம வழிபடக்கூடாதுன்னு தடுக்கவே செஞ்சாங்க. அதற்கு நல்ல எடுத்துக்காட்டு தொல்காப்பியத்தில் இருக்கிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் என்பதுதான் தொல்காப்பியம். பாயிரத்துல தெளிவா சொல்லியிருக்கான். அப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அந்த திருப்பதியினுடைய கல்வெட்டுகளை புறம் பாருங்க, 100க்கு 100 விழுக்காடு முழுக்க தமிழ் மொழி. அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை என்ன தமிழகத்தினுடைய எல்லையாக இருந்தது. மொழிவாழி மாநிலம் பிரித்த பின்னால் தானே அது ஆந்திராவுக்கு போனது. அப்ப இது வெளிப்படையான வரலாறு நம்ம கண்ணுக்கு முன்னால இருக்கின்ற பொழுது நம்ம அதை என்ன செஞ்சிருக்கோம், இன்னைக்கு
இன்னைக்கு அதை உரிமை கொண்டாட முடியுமா? 100 விழுக்காடு தமிழர்களுக்கான கோயில். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சென்னையே எங்களோடது அப்படின்னு இன்னமும் அவங்க பேசிட்டு இல்ல, அது நான் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் காமராஜ் போன்றவர் என்ன நினைச்சாங்க, இந்தியாவை ஒன்றாக பார்த்தார்கள். தேவிகுளம் பீர்மூடு எங்க இருந்தாங்க, திருவாரூர் சமஸ்தானத்துல இருந்த நாகர்கோயில இங்கிட்டு கொண்டு வந்தாங்க, கன்னியாகுமரி பக்கம் கொண்டு வந்தாங்க. அதுக்கான முயற்சி நடந்தது. அப்ப தேவிகுளம் பீர்மேடு போனதை பத்தி கவலைப்படல. அதே போல இங்க இருக்கக்கூடிய சென்னை எங்க இருந்தாங்கன்னு பார்த்தா ஒரு இது வந்து அங்க மலைக்கு வேங்கடத்தை கொடுத்துட்டு இதை மாத்தி எடுத்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்ப இப்படி எல்லாம் இந்த அரசியல் நடந்துகிட்டே இருக்கு, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு, புதுசா நடக்கல. ஆனா அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாருன்னா, கடவுள்களை வந்து நீங்க தமிழ் கடவுள், அந்த கடவுள், இந்த கடவுள்னு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அடைக்க கூடாது, முருகன் எல்லாருக்குமானவர் அப்படிங்கிற மாதிரி பொது வரையறை. அது வந்து கருத்தியல் சார்ந்த சிந்தனை, அது வந்து சார்புத்தன்மையோடு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கடவுள் வந்து எல்லோருக்குமானவர்ங்கிறதெல்லாம் நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் அவருடைய தோற்றுவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட தலைமையிலிருந்து வந்தது. வழிபாடு என்பது எங்க இருந்து வருகிறது? நான் என்ன சொல்றேன், நம்ம வந்து அறிவு சார்ந்த சமூகம், தமிழ் சமூகம் என்பது அறிவு சார்ந்த சமூகம். ஒரு வழிபாடு என்பது எங்கிருந்து வருகிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து கலைஞரை கொண்டு போய் சமாதியில போய் என்ன செய்யறாங்க, பகுத்தறிவு தலைவராக இருந்த கருணாநிதிக்கு இன்னைக்கு மலர் உலை வைக்கிறாங்க, எல்லா வழிபாடும் செய்யறாங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? அம்மா எங்க தெய்வம்னு கொண்டாடுறாங்களா இல்லையா? எம்ஜிஆர் தெய்வம்னு கொண்டாடுறாங்களா இல்லையா? என்டிஆர் தெய்வம்னு கொண்டாடுறாங்களா இல்லையா? அப்ப அந்த வழிபாடு நம்ம காணுகின்ற பொழுது மனிதனாக இருந்தவரை தான் வழிபாடு செய்யறாங்க. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு நினைஞ்சிருப்பாங்க. ஒட்டுமொத்த உயிர்களையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதனை அவர்கள் கடவுளாக கும்பிடுவதில் என்பது என்ன வியப்பு இருக்க முடியும்? எனவே மனிதர்களுக்குள்ள சிறந்தவர்களை, மனிதர்களுக்குள்ள ஆளுமை மிக்கவர்களை, அதுக்கு பின்னுள்ள மக்கள் அவர்கள் இறப்புக்கு பின்னால் நினைச்சாங்க நினைவு கூர்ந்து வழிபடக்கூடிய மரபுகள் காலங்காலமா இருக்கு. அதைத்தான் நம்ம நடுகள் வழிபாடு சொல்றோம், அதை நம்ம பாக்குறோம். அதுக்கு பின்னால்தான் நடிகள் வழிபாடுதான் உருவ வழிபாடா மாறுது. ஒரு முதல்ல குறியீடு, அதுக்கடுத்து இந்த குறியீட்டுல உருவம் வந்து விடுகிறது. உருவத்துக்கு பின்னால் நினைச்சுக்கிறது விளக்கங்கள் சொல்ல ஆரம்பிச்சு, கருத்தியல் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கடவுளுக்கு போறா 10 கை 12 கை 20 கை 30 கைன்னு வைக்கிற, ஆனா தலையை கூட 6 தலையும் 10 தலையும் கூட வைக்கிற, காலை 2க்கு மேலே அவனுக்கா வைக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க, முரண்பாடு. ஏன்னா இயற்கைக்கு மாறா வந்து அதை நகர்த்த முடியாது. அப்ப இதெல்லாம் கற்பனை பண்றான். ஏன்னா இத்தனை கை இருந்தால் நமக்கு எத்தனை தீமை வந்தாலும் அத்தனை கைகளால அவர் தடுத்துருவாரு. அப்ப சராசரி மனிதனுக்கு 2 கை இருக்கு, இவரால் என்ன செய்ய முடியும்? 2 பேரை தடுக்கலாம், 3 பேரை தடுக்கலாம், 2 தீமையை தடுக்கலாம். ஆனா கைகளை அதிகமா கொடுத்தாச்சுன்னா அந்த ஆற்றலை வந்து என்ன செய்யறவன் பெருக்கி காட்டி, மக்களே வாங்க இவர் காப்பாத்துவாரு, பாருங்க இத்தனை கைகளோடு இருக்கிறார், எத்தனை எதிரி வந்தாலும் தாக்கிடுவாரு, அழிச்சிருவாரு அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சி எத்தனை செய்றாங்க, இந்த கற்பனையில காட்டுறான். இதுக்கெல்லாம் என்ன பொருள்? ராவணனுடைய 10 தலைக்கு காரணம் சொல்கின்ற பொழுது 10 வகையான ஆற்றல்கள் அவன் இருந்துன்னு சொல்லக்கூடியது ஒரு விளக்கம். ஆனா அதவே குறியீடா காட்டி 10 தலையோட இருந்தா அவனுடைய வாழ்வியல எப்படிப்பட்ட சிரமங்களை சந்திச்சு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் மிகப்பெரிய, அதாவது பின்னால வந்த கதைகள், புனைவுகள். அதனால சூரபத்மனை அழித்ததாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நல்லா பாருங்க. அப்ப சூரபத்மனை யாருன்னு கேட்டா, இங்க தமிழ் மரபு சார்ந்தவங்க அவன் தமிழன், அவன் அசுரனாக சித்தரிச்சு இவங்களை வந்து நாம அழிக்க விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூரபத்மன். ராவணன் அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க இருக்கிறான்? அங்க இருந்து ராவணனுடைய வதம்னு ஒண்ணு நடக்குது. முருகனுடைய தோற்றம், அதாவது முருகன் வந்து ஒரு கட்டுமான உடல் தோற்றத்தோட இருப்பாரு, 6 பேக் வச்சுட்டுலாம் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம். இன்னொன்னு காலமா ஒரு அழகான ஒரு வடிவம், கொஞ்சம் குழந்தை வடிவம் இப்படிங்கிற தோற்றமும் இருக்குது. நாம் தமிழர் கட்சி, வீரத்தமிழர் முன்னணி தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, முருகனை நாங்க தான் தமிழ்நாட்டு அரசியல் பண்பாட்டு தளத்துல எடுத்துட்டு போனோம். வெறுமனே ஒரு ஆன்மீக அடையாளமா இருந்தது, அரசியல் அடையாளமா நாங்க தான் எடுத்திருக்கோம். அதனால வரலாறு திரிக்காதீங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இயற்கை சூழ்நிலையில வந்து தட்பமும் வெப்பமும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய தோலினுடைய நிறமிகள் உருவாகும். ஐரோப்பாக்காரனுடைய நிறத்தை கொடுத்தது அவனுடைய மரபல்ல, அந்த தட்பவெப்பம் கொடுத்தது அது மரபு வழியாக வருகிறது, அதுதான் ஜீன்ல வர்றது. அதே போல இங்க மஞ்சள் நிறம், சைனாக்காரனும் ஜப்பான்காரனுக்கும் மஞ்சள் நிறம் இருக்குன்னா அது வந்து அவனுடைய ஜீனில் இல்ல, இயற்கை கொடுத்ததே அவன் ஜீன் வந்து என்ன செய்யறது, காலங்காலமா கடத்தி வருகிறது. அப்ப தமிழனுக்கு மாமை நிறம், மாநிறம், கருப்பு இல்ல, வெள்ளையும் கிடையாது. வடநாட்டுக்காரனுக்கு கோதுமை நிறம், வெள்ளைக்காரனுக்கு வெள்ளை நிறம். ஏன்னா கோதுமை நிறம் உள்ள வடநாட்டுக்காரனவே கருப்பன்னு சொல்லி ட்ரெயினை விட்டு இறங்கி விட்டவன் வெள்ளைக்காரன் காந்தியை. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க நம்மளை விட நிறமா இருப்பாங்க, ஆனா அவனவே கருப்புன்னு சொல்லி அவன் பாக்குறான்னா அப்ப அவன் எவ்வளவு வெள்ளையா இருந்திருக்கான். அப்ப இந்த நிறங்களை தீர்மானிப்பது எது? தட்பவெப்பம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து சேர நாடாக இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு? கேரளாவா இருக்கிறது. அங்க உள்ள தட்பவெப்பம் என்ன? அங்க இருக்கக்கூடிய நடிகருடைய நிறம் என்ன? சிகப்பு. நம்மளுடைய நிறம் வந்து மாநிறம், அவங்களுடைய நிறம் சிவந்த நிறம். நான் என்ன சொன்னேன்? முருகனை செய்யோன் சிவந்த நிறமுடையவன். அவன் வேட்டை சமம் என்பதனால இயல்பாவே கட்டுடல் வந்துடும். நீங்க ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு கான்செப்ட் எப்ப வந்தது? உழைப்பில் இருந்து எவன் விலகுனானோ அவனுக்கு தான் உடல் பற்றி ஆரோக்கிய கவலை வந்தது. அப்பதான் இந்த உடற்பயிற்சி கூடங்கள் புதிதா உருவானது.
அன்னைக்கு அப்படி இல்ல. போர் செய்வதற்கு எப்பொழுதும் நம்ம தயாரா இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யறான், மல்யுத்தம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, விளையாட்டு பயிற்சிகள், போர் பயிற்சிகள் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா உடற்பயிற்சி அல்ல அவை, போர் பயிற்சி. அதே போல இன்னொருத்த வேட்டை சமூகம் இருந்தான்னா அவன் வேட்டையாடுவதற்குரிய உடல் வலு இயல்பாக இருக்கும், அதுக்கு அவன் தயார்படுத்த மாட்டான். ஏன்னா அவன் காடு மழை ஏறி இறங்கணும், மைல் கணக்கில் நினைச்சுவாங்க, கிலோமீட்டர் கணக்கில் போய் வருவான். அவன் எப்பொழுதுமே நடந்துகிட்டு இருக்கும், ஓடிட்டு இருக்கும் அவன் கால்கள், அவனுடைய வேட்டை கையெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட இயற்கையாக வாழக்கூடிய அவனுக்கு அந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த சிக்ஸ் பேக் கட்டு கோப்பெல்லாம் அவன் வந்து எதிர்பார்க்க வேண்டிய இயல்பா வந்துடும். அப்ப அவன் நிறம் என்பதும் அவனுடைய உடல் அமைப்பு என்பதும் வேட்டை சமூகத்தினுடைய தலைவனாக இருக்கின்றவனுக்குரிய அந்த கட்டமைப்பும் அவனை அழகனாகத்தான் காட்டும். அதை யாரும் மறுக்க முடியாது. அது இயற்கையாக வந்தது. அது அவனுக்கு அந்த தட்பவெப்பம் கொடுத்தது, அவனுடைய தொழில் நடைமுறைகள்ல அவனுக்கு கிடைச்ச அந்த உடல் அழகு. அதனாலதான் அவன் அழகனா மாறுறான், கட்டுக்கோப்பா இருக்கிறான். அது கடைசி வரைக்கும் இளமையா இருக்கிறான். என்ன இயங்கிக்கிட்டு இருக்கவனுக்கு முதுமை என்பது அவள் எளிதா வராது. அப்ப அவன் எந்த காலத்தில் மரணிக்கிறானோ அந்த உருவம் தான் கடைசி வரை அவனுக்கு இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெரியார் வந்து இறந்தாரு, அவர் இளமையில் இருந்திருப்பார்ல. பெரியாருடைய இளமை தோற்றத்தை நம்ம கொண்டாடுறோமா? கொண்டாடல. முதுமை தோற்றத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இறக்கின்ற பொழுது அவர் என்ன தோற்றத்தில் இருந்தாரோ அதுதான் அவருடைய அடையாளமா மாறிடுது. அதே போல முருகன் இளைஞனாகத்தான் வழிபடப்படுகிறான் என்று சொன்னால் அவன் இறந்த காலம் இளைஞனாக இருந்த பொழுது, அவன் மறைந்த காலம் என்ன வேட்டை சமூகம். அவனுக்கு மரணம் எப்பனாலும் வரலாம், விலங்குகளோடு போரிட்டு மரணிக்கலாம், மக்களை காப்பாற்றுகின்ற முயற்சி, வேட்டையாடி மக்களுக்கான உணவளித்த முயற்சி, இந்த முயற்சிகள் எல்லாம் அவனை வந்து மக்களினுடைய தலைவனாக, மக்கள் மாண்புக்குரியவனாக மாற்றி அவன் இறப்புக்கு பின்னால எல்லாரும் வழிபடக்கூடிய நிலையிலும் மாற்றி இருக்கும். அப்ப அந்த குறிஞ்சிநில மக்களுக்கு மற்ற மக்களுக்கு எல்லாம் அச்சத்தை நீக்குவதற்கு அவனுடைய வார்த்தை உச்சரிக்கின்ற பொழுது அச்சம் நீங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பயந்தவனுக்கு ஒரு தெம்பு தரக்கூடியது அவனுடைய சில வார்த்தைகளை ஒவ்வொருத்தரும் விரும்புறபடியும் என்படான். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அச்சம் வச்சுன்னா இயேசுவே அப்படின்னு தான் கத்துவான். நம்ம இது எதையும் சாராத அப்பா அம்மானு கத்துவோம். அன்னைக்கு நினைச்சுட்டு முருகனை கத்தி அழைச்சிருப்பான். அப்ப இந்த மரபுகள் எல்லாம் இயற்கையாக புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப பேர் ரொம்ப ஆராய்ச்சி பண்றான். ரொம்ப ஆராய்ச்சி பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத விளக்கத்தை கொடுத்து தன்னை அறிவாளின்னு காட்டுறதுக்கு பயன்படுமே ஒழிய உண்மை வராது. அப்ப நம்ம தமிழ் இலக்கிய பரப்பல் நெழுக்க படிச்சு வரோம். நீங்க அறிவுமதி அவருடைய சிந்தனை என்பது தோக்குறாரு, எல்லா இடத்துலயும் தோக்குறாரு. அவர் தமிழருடைய பழமையான வழிபாடுதான் என்பதை நிறுவுவதற்கு முயற்சி பண்றாரு, நல்ல பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா திராவிட முருகன்கிற உடலை சொருகிறார். அது எதுக்கு திராவிட முருகன்? தமிழ்நாட்டு மரபுக்குள்ள முழுமையாக கொண்டாடப்பட்ட முருகனை திராவிட முருகன் எதுக்கு பங்கு போட்டு கொடுக்கிறாரு? அப்ப அந்த தெலுங்குல படம் எடுக்கிறவனுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? அவன் செய்யறான், காடா பார்னு படம் எடுத்து இமயமலையில முருகன் பிறந்தான்னு சொல்லி இந்தியா முழுவதுக்கு பங்கு போட்டு கொடுக்குறான். அவன் முயற்சி பண்றான், சரிதானே? நீங்க என்ன செய்றீங்க? தமிழனுக்குரிய முருகனை ஆந்திரா, கர்நாடகம், கேரளா போன்ற அத்தனை பேருக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கான முயற்சி இங்க திராவிட முருகன் சொல்றீங்க. அப்ப அவனுக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு? அவன் வந்து இந்திய அளவுல நினைச்சா பங்கு போட்டு முயற்சி பண்ணா உங்க கடவுள் கிடையாதுங்கிறான். நீங்க என்ன செய்றீங்க? இது திராவிட முருகன் சொல்றீங்க. அப்ப தமிழனுக்கான முருகனை எதுக்கு நீங்க திராவிட முருகன் சொல்றீங்க? அப்ப எப்படி பார்த்தாலும் அவன் செய்யற வேலை கொஞ்சம் அகன்றது, நீங்க கொஞ்சம் குறுகுனது, அவ்வளவுதான். ஆனா உண்மையை சொல்லல. அப்ப வித்தியாசம் புரியுதா? அப்ப சுகிசிங்க போன்றவர்கள் தெளிவா சொல்றாங்க. அதை வந்து ஓங்கிய நபர்கள் நினைச்சுவாங்க, களவாங்க பார்ப்பாங்க, எடுக்க பார்ப்பாங்க. அப்படி எடுத்ததுதான் சமஸ்கிருதமயம். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, கேட்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள்ல தமிழ் பேருடைய தெய்வங்கள் என்பது ஒரு 10 விழுக்காடு உடையலன்னு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். மறுக்க முடியுமா? தமிழ்நாட்டு கோயில், தமிழர்களால் கட்டப்பட்ட கோயில். அப்ப தமிழருடைய வழிபாட்டுக்குரிய அந்த தெய்வங்களுடைய பெயர்கள் போறாம இன்னைக்கு ஏன் சமஸ்கிருதமா இருக்கு? இதை ஏன் மாத்த நினைக்கல? தனித்தமிழ் இயக்கம் உண்டாயிடுச்சுங்க, தமிழிசை இயக்கம் உண்டாயிடுச்சு. இத்தனை வந்த பின்னாலும் தமிழ் பேர்ல கடவுள்களை வழிபட முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லுங்க? இந்த ஆட்சியாளர்கள், தமிழகத்துக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர், இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் சமஸ்கிருதத்திற்கு நெஞ்சிருக்காங்க, ஆட்பட்டு இருக்கிறாங்க. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, பகுத்தறிவு பேசுவாங்க. ஆனா என்ன செய்வாங்க? வேத மந்திரங்களை முழங்கி பார்ப்பனரை அழைத்துக் கொண்டு சடங்குகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. இப்படிப்பட்ட இரட்டை நிலையில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் தான் இன்றைக்கு தமிழர்களும் தமிழ் மரபுகளும் தமிழ் பண்பாடுகள் என்ன செய்கிறது? தேடுற அளவுக்கு, மற்றவங்க கையில கொடுத்துக்கிட்டு என்ன செய்யறது? பரிதவிக்கிற அளவுக்கு மாறி போய் கிடக்குது. முருகனுக்கு பல்வேறு தோற்றம், பல்வேறு பெயர்கள் இருப்பது போல அறுபடை வீடு அது சம்பந்தமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொடுக்கறாங்க. ஒரு இடத்துல மன்னனா காட்சியளிக்கிறாரு, இன்னொரு இடத்துல ஆண்டி கோலத்துல காட்சியளிக்கிறாரு. எப்படி இந்த வேறுபாடுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்? நல்ல கேள்வி. இது வந்து புராண கதைகளாக எழுதி, கந்த புராணம் போன்ற கதைகள் திருப்புகள்ல பாடப்பட்டது, குமார சம்பவம் என்று சமஸ்கிருதத்துல பாடப்பட்ட காவியம்,
என்று பல விஷயங்கள் வந்து இந்த கடவுளை பற்றிய விரிவாக சமஸ்கிருதத்துல ஆமா, குமாரசம்பவம் முருகனுடைய வரலாறு முழுக்க முருகனுடைய வரலாறு சொல்லப்படுது. வரலாறுன்னு சொல்றதை விட அவருடைய கதைகள். அப்ப எல்லா இடங்களும் பரவுகின்ற பொழுது நான் சொன்ன மாதிரி கம்பராமாயணர் எப்படி கம்பர் விதம் மாத்துறாரு, அது போல அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு தங்களுடைய அந்த கதையை மாற்றம் செய்து கொள்வார்கள். இந்த அடிப்படையில் தான் பண்றாங்க. இப்போ உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா ஆண்டி கோலத்தில் நிற்கிறாரு பழனியில, அவர் ஒரு சித்தராகத்தான் பார்க்கிறாங்க. சித்தர் மரபு சார்ந்தது தமிழ் மரபு நமக்கு. ஏன்னா உங்களுக்கு சித்தர்கள் பூரா மலையில தான் மையம் கொள்வாங்க. சித்தர்களினுடைய வாழ்க்கையை பாருங்க, பூரா மலை சார்ந்தே இருக்கும். அப்ப முருகன் என்பவன் வந்து அதைத்தான் நவபாசன சிலையில தான் அவன் செய்யறான். அந்த நல்லா பாருங்க, அந்த ஆண்டி கோலத்தை கூட நவபாசனத்துல செய்யறான், மருத்துவ குணமுடையதா தான் செய்யறான். அப்ப எல்லாத்துக்கும் எவ்வளவு ஒரு நெருக்கம் இருக்குன்னு பாருங்க. அதே போல திருப்பரங்குன்றத்துக்கு வந்தீங்கன்னா அங்க வந்து அவன் மணக்கோலத்தில் இருக்கிறார். மணக்கோலம் என்பது சாதாரணமானதல்ல. முருகத்துல குறிஞ்சி திணையில தோன்றிய அந்த தலைவன் வள்ளியை இயல்பாக மணப்பது என்பது முறை. வள்ளி என்பது உங்களுக்கு அந்த கிழங்கு வள்ளி கிழங்குன்னு சொல்லுவான். வள்ளி என்பது வளமான கொடி ஒன்று. இப்ப அந்த பெண்ணை அவன் மணப்பது என்பது இயல்பான முறை. அவன் குன்றத்திலே பிறந்து குறவராக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கின்றவன் அதே குன்றத்திலே பிறக்கக்கூடிய ஒரு பெண்ணை தமிழருடைய மரபுப்படி காதல் மனம் புரிகிறான். இது அதுக்கு தலைமை. ஆனால் தேவேந்திரனுடைய மகளாக கருதப்படுகின்ற மருதநிலத்து வேந்தன் தேவேந்திரனாக கருதப்பட்டு அந்த புனைவுகளும் புராணங்களும் எழுதப்பட்ட பின்னால இந்த தெய்வானையம் மணக்கிறான் முருகன். அப்ப தெய்வானையம் மணந்த முருகன் என்ன செய்யறான்? புகுந்த வீடு மருதமாகி விடுகிறது. புகுந்த வீடு, பிறந்த வீடு குறிஞ்சி, புகுந்த வீடு மருதம். அப்ப முதல்ல இருந்தது சித்தர் மரபுல இருந்த அந்த முருகன் குறிஞ்சி நிலத்துக்குரியவனாக இருந்து ஒரு தலைவனாக இருக்கிறான். மருதநிலத்துக்கு வந்தவன் என்ன செய்யறான்? அந்த மருதநிலம் என்பது உங்களுக்கு தெரியும், அரசு தோன்றிய இடம். அரசு முறை தோன்றிய இடம் தான் மருதம். வளமான பகுதி, உற்பத்தி பெருக்கம். அப்ப அங்க அவன் வந்து என்ன செய்யறான்? தெய்வானையை மணக்கின்ற பொழுது அது திருப்பரங்குன்றம் என்ன செய்யறான்? மணக்கோலத்துல இருந்து மிகப்பெரிய விழா நடக்குது, திருமண விழா. அந்த விழாவுல ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, அந்த தேவேந்திரர்களுடைய மரபினராக கருதப்படுகின்ற மருதநில மக்களாகிய முன்னாள் பல்லர் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு தேவேந்திர வேளாளர் என்று அழைக்கப்படுறாங்க இல்லையா, அவர்களுடைய மடத்துக்கு தான் திருமணம் முடிஞ்ச உடனே அவங்க மடத்துக்கு தான் போவாங்க. இன்னைக்கு வரைக்கும் சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. அதான் முருகனுடைய அந்த கோயில்ல திருமணம் முடிந்து அவர் என்ன செய்யறாங்க? அதை வெளியே வந்த உடனே முதல் இடம், நுழையக்கூடிய இடம் வந்து தேவேந்திரர்கள் மண்டபம் என்பதா காட்டுறான். அப்ப என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் அந்த அந்த தேவேந்திரனுடைய மரவழி சார்ந்தவர்களுடைய இவர்கள் வந்து மருதநிலத்து மக்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் தலைமையா மாறுது. குறிஞ்சில தலைவனாக இருந்தவன் மருதநில மக்களினுடைய தலைவனாக மாறுகிறான். அதாவது இந்திரனுக்கு பக்கத்துல உட்கார்றான். அப்படி ஒரு சிறப்பு வருகிறது. அதனாலதான் மாசோ விக்டர் என்கிற மிகச்சிறந்த ஆய்வாளர், அவர் வன்னியசமம்னு நினைக்கிறேன், அவர் மிகச்சிறந்த ஆய்வாளர், அவர் சொல்றாரு முருகன் வேற யாரும் அல்ல, இந்த மருதநிலத்து மக்களினுடைய பல்லர்களுடைய வழிபாடு கடவுள் தான், தலைவன் தான், அங்கிருந்து தோன்றியவன் தான்ங்கிறார். இது அவருடைய பார்வை. அப்ப இந்த இந்த எல்லா முருகத்திற்கும் அவங்களுக்கு ஏற்றவாறு என்ன செஞ்சுக்கிறாங்க? முருகனை வழிபடுறாங்க, கொண்டாடுறாங்க, எழுதுறாங்க. அதைத்தான் நம்ம பாக்குறோம். முருகன் தமிழர் அப்படிங்கிற போது ஒவ்வொரு சமுதாயத்தினரும் முருகனை தங்களுக்கான சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற போக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல முருகனுடைய திருமணம் அதுவும் ஒரு விவாத பொருளா பேசப்படுது. அதுக்கான செய்திகள் என்ன இருக்கு? அதுக்கு நீங்க வன்னிய புராணம்னு ஒரு பெரிய நூல் மதுரையில இருந்து ஒரு புறவுல எழுதுனது, நான் அதை முழுமையா படிச்சிருக்கிறேன். அதை கட்டுரை எழுதி கூட நான் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட கையில கொடுத்திருக்கிறேன். அதுல வந்து அதாவது தயாதி உறவு முறையில் தேவேந்திரன் வன்னியருங்கிற அந்த தலைப்பு. அப்ப அந்த புராணத்துல தேவேந்திரனுடைய மகளை என்ன செய்யறாங்க? இவங்க வந்து வன்னியர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக இருக்கிறது. எப்படி முருகனுக்கு தெய்வானை கொடுத்தாங்களோ அந்த தெய்வானுடைய சகோதரியை சிவருக்கு பிறந்த சிவருமனுடைய அந்த நெருப்புக்கு பிறந்தவர்கள் தான் வன்னியர்கள். வன்னினா நெருப்பு. அப்ப அங்க பிறந்தவங்களுக்கு பெண் தேடுறாங்க, சிவருமானு பார்வதியும். சரியான மணப்பெண்ணு கிடைக்கல, எங்குமே பார்த்தாலும் கிடைக்கல. அப்ப நாரதர் வந்து சொல்றாரு, நீ எங்க தேடினாலும் கிடைக்காத, ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏற்ற மணமகள் இருக்கான் அப்படி சொல்றாரு. எங்கன்னு கேட்டா இந்திரனுடைய மகள் இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப இந்திரனுடைய மகள் இருக்கான்னு சொன்ன உடனே இவங்க பெண் கேட்கறாங்க, சிவருமானு பார்வதி. அவன் தர முடியாங்கிறான் இந்திரன். நீ கேட்ட உடனே தரதுக்கு நாங்க சாதாரணமான ஆளாங்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, இது கதை புராணம். அப்ப அதுக்கு பின்னால எல்லாம் எடுத்து சொல்லி சமான முறையில பேசி அதுக்கு பிறகு மனம் முடிக்கிறாங்க. யாருக்கு? இந்த வன்னியனுக்கு. வன்னியன் யாரு? சிவருமானுக்கு பார்வதிக்கு பிறந்தவன். அப்ப கல்யாணம் முடிக்கிறது யாரு? தேவனுடைய மகளை. இவர்கள் இருவருக்கும் பிறந்து பெருகியவர்கள் தான் வன்னியர் குடிகள் என்பதாக அந்த புராணம், எது வன்னிய புராணம் சொல்கிறது. அப்ப இந்த மாதிரி புராணங்கள் பல வகையில், ஏன்னா இவங்களும் மருதநிலத்து மக்கள், இந்த வன்னியர்களும் மருதநிலத்து மக்கள், அதுக்காகத்தான் சொல்றேன். அப்ப அதே போல அங்க முருகனுக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்றவாறு எல்லாரும் வழிபடுறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு தொடர்பு இருக்கும், சம்பந்தம் இருக்கும். அப்ப அந்த தொடர்பு படுத்தி எங்களுக்கானவர் என்று அவங்க கொண்டாடுறதுல தப்பு இல்லை. அதனாலதான் தமிழ் கடவுள் முருகன் நம்ம பேசுறோம். எல்லா மக்களுக்குமான அவன் தலைவனாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கடவுள் இருப்பான், அது குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம்.
முன்னோர்களை வழிபாடு எல்லாத்துக்கும் மேலோங்கிய கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த முருகனுடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு, மாயனுடைய வழிபாடு எல்லாமே இருக்கிறது. அப்ப காலத்துக்கால இந்த விஷயங்கள் மாறுகிறது, அதை பார்க்கிறோம். அதே போல முருகன் எப்படி நம்ம தமிழ் கடவுள் கொண்டாடுறோமோ, அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கடவுள்களும் தமிழ் கடவுள் தான். குறிப்பா ஐயப்பனும் ஒரு தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி பேசப்படுது. இன்னொரு பக்கம் இல்ல அது தமிழ் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல என்ன செய்தி இருக்கு? இது அதுதான், அதாவது இது மத நிறுவனமயப்பட்ட பின்னால சாத்தன் என்கிற நல்ல தமிழ் தூய தமிழ் பேர் என்பதுதான் அங்க சாஸ்தா என்று வட மொழி உச்சரிப்புல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் சாத்தியாங்கிற பேரு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் சாத்தியான் இருக்கு, பல இடங்கள் இருக்கு. அப்ப சாஸ்தா என்று சொல்லி வடமொழி ஆக்கத்துல அந்த கடவுளை ஏற்படுத்துறாங்க. ஆனா தோன்றிய காலம் நம்ம பிற்காலம். இஸ்லாமும் கிறிஸ்தவமும் தமிழகத்துக்குள் நுழைஞ்சு ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்கின்ற பொழுது, அதிகாரத்தால் முயற்சி செய்கின்ற பொழுது, மக்களை ஈர்க்க நினைத்த பொழுது விட்டுறக்கூடாது. நம்ம சமண பௌத்தத்தை விரட்டி அடிச்சுட்டு நம்ம சைவத்தையும் வைணவத்தையும் நிலநாட்டிட்டோம். ஆனா சைவமும் வைணவமும் சண்டை போட்டுக்கிட்டே காலம் முழுக்க கிடந்தோம், மோதிக்கிட்டு இருந்தோம், நாம அழிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பொது எதிரி வந்துட்டாங்க, நம்ம அழிக்க கூடாது. எனவே அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவர்கள் மண்ணு என்பதை புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், ஒன்றுபடணும் என்கின்ற அந்த நினைப்பில், அந்த அரசியல் செயல்பாட்டில் உருவானதுதான் ஐயப்பனுடைய கதை. அதுக்கு ஒரு புராணம். சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த ஒரு தான் அரிகர சுதன், அரிகர புத்திரன் என்று அழைக்கப்பட்டு அதை இந்து மக்கள் அதாவது சைவ மக்களும் வைணவ மக்களும் அத்தனை பேரும் ஒன்றாக இருந்து கும்பிட வேண்டியனும், ஒன்று சேர வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இது. அதை சாத்தனுங்கிற மரபு பெயரை வைத்திருந்தார்கள். அவங்க சாஸ்தா என்று அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் அங்கே உள்ள அரசன் பாண்டியன் மரபில் இருந்தக்கூடிய பந்தளராஜா தான் அந்த பகுதியை ஆண்டுகிட்டு தான் சொல்லுவாங்க. அவருடைய பிள்ளையாகத்தான் காட்டுறாங்க. இப்படி புராணங்கள் விதவிதமாக காலத்திற்கு ஏற்றவாறு நிச்சயம் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு நிச்சயமா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் வலு உள்ளது வாழும் என்ற டார்வின் தியரிப்படி எது ஆளுமை மிக்க கொள்கைகளை உடையதாக இருக்கிறதோ அல்லது அதிகாரத்தை பெற்றதாக எது இருக்கிறதோ அதுதான் வெற்றி பெறும் என்பதை யதார்த்தமா பார்க்கிறோம். இவளுக்கு கூடுதலா இன்னொரு பார்வை, முருகனை ஒரு புத்த மதத்தினுடைய அடையாளமாகவும் சொல்றாங்க. அதுல என்ன ஆதாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அது எந்த ஆதாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, புத்தர் வைதிகத்தினுடைய அந்த சடங்கு முறையில ஏற்று தான் அவர் உருவாக்குனார். இப்ப இன்னைக்கு நீங்களும் படிச்சீங்க, நானும் படிச்சிருக்கிறீங்க. எங்க வீட்டுல எங்க ஊர்ல நடக்கிற அத்தனை சடங்குகளுமே ஊர் பெரியவங்களை வச்சு தான் பண்ணுவோமா இல்லையா? எந்த விதமான புனைவுகள் இருக்காது. அந்த மக்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க, கூடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சடங்கா செய்வாங்க, கூடி சாப்பிடுவாங்க, கொண்டாடுவாங்க, சந்தோஷமா போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை, நான் பணக்காரன் ஆயிட்டேன், நான் படிச்சவன் ஆயிட்டேன், நான் என்ன செய்யறேன், பார்ப்பனர்களை கூப்பிடுறேன். அவர் என்ன செய்யறாரு, வேலி வளர்க்கிறாரு, சடங்குகள் நெய்ய ஊத்துறாரு, சடங்குகளை செய்யறாரு, மந்திரம் ஓதுறாரு. எவனுக்கா புரியுதா? அப்ப இந்த புதிய மரபுகள் நம்ம எப்படி வந்தோம்? இன்னைக்கு தமிழர்கள் வசதியானவங்களும் படிச்சவங்களும் என்ன செய்யறாங்க, இந்த சடங்குகளுக்கு ஆட்படுறாங்களா இல்லையா? அப்ப முந்தா நாள் அப்படி இருந்ததா, அதுக்கு முன்னாள் அப்படி இருந்தது இல்ல. அது போல இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட என்ன செய்வாங்க, கிருஷ்ணனுடைய அவதாரம் சொல்லுவாங்க. அதே போல புத்தரை கிருஷ்ணனுடைய அவதாரம், கண்ணனுடைய அவதாரம் பாங்க. ஏன்னா அவங்க அதை முழுமையாக எடுத்துக்கிறதுக்காக முயற்சி. பிரிவினை பேசிக்கிட்டு நம்ம துண்டாடிக்கிட்டு இருக்க வேணா, நீங்க நான் ஒண்ணுதான் வான்னு சொல்லி அந்த அரவணைக்கக்கூடிய முயற்சிக்கு தான் அந்த வேலை நடக்குது. இது எல்லாம் மத அரசியல். இன்னைக்கு அம்பேத்கர் பௌத்த மதத்துக்கு போனாரு, இந்த ஜாதியை வேண்டாம்னு. இன்னைக்கு பௌத்த மதத்தை நினைச்சிட்டாங்க, உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்து மதத்துல ஒரு பிரிவு தான் பௌத்தம்னு சொல்லிட்டாங்க. அரசியல். அப்ப அரசியல் அதிகாரம் நினைத்தால் எதையும் எதோடும் சேர்த்து என்ன வேணாலும் செய்யலாம் என்பதற்கு இது ஒரு சான்று. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.